Hi children, welcome to Math Rhythm. This is chapter 5 of 8th standard CBSE, Squares and Square Roots. In this video, we are going to see what are square numbers and what are the properties of square numbers. What are square numbers? If a natural number m can be expressed as n square, where n is also a natural number, then m is a square number. Square numbers can be expressed as a product of number with itself. m ஒரு natural number இருக்கு. ஓகேவா? அந்த நம்பரை நம்ம n into n ன்னு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்னா then we can say m is a square number. இப்போ 4ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இந்த 4 நம்ம வந்து 2 into 2 ன்னு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் இல்லையா? So we can say 4 is a square number. இப்போ 9 ஒரு natural number எடுத்துக்கிட்டோம்னா it can be expressed as 3 into 3 இல்லையா? ஒரு நம்பரை அதே நம்பரால மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சர் வருதோ அதுதான் நம்ம ஸ்கொயர் நம்பர்னு சொல்றோம். ஓகே, 1 into 1 is equal to 1. 1 is a square number. 2 into 2 is equal to 4. 4 is a square number. 3 into 3 is equal to 9. 9 is a square number. அதே மாதிரி 4 into 4 16, இதுவும் ஸ்கொயர் நம்பர். 25 square number, that is equal to 5 into 5. What is 6 into 6? That is 36 இல்லையா? 6 ஓட ஸ்கொயர் வந்து 36. 6 into 6 is equal to 36. What is 7 into 7? 7 into 7 is equal to 49. What is 8 into 8? 8 into 8 is equal to 64. What is 9 into 9? 9 into 9 is equal to 81. What is 10 into 10? 10 into 10 is equal to 100. Okay, va? So, in the 1, 4, 9, 16, 25, 36, 49, 64, 81, 100. இது எல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸ் தான். ஓகேவா? இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ் தான் நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஒரு நம்பரை அதே நம்பரால மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சரை தான் நம்ம ஸ்கொயர் நம்பர்னு சொல்லுவோம். m is equal to n into n. இதுல m natural number, n natural number. அப்போ m is called a square number. ஓகேவா? இப்போ ஸ்கொயர் நம்பர்னா என்னன்னு புரிஞ்சுதா? ஒரு நேச்சுரல் நம்பரை அதே நம்பரால நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது வர்ற ஆன்சர் தான் ஸ்கொயர் நம்பர். நெக்ஸ்ட், find the perfect square numbers between 30 and 40. 30க்கும் 40க்கும் இடையில என்னென்ன ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்குதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ வாட் ஆர் த ஸ்கொயர் நம்பர்ஸ்? 1, 4, 9, 16, 25, 36, 49, 64, 81, 100 இல்லையா? 1ல இருந்து 100 வரைக்கும் உள்ள ஸ்கொயர் நம்பர்ஸ் நம்ம இங்க எழுதி இருக்கோம். ஓகேவா? இப்போ இதுல என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் தி பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் between 30 and 40. 30க்கும் 40க்கும் இடையில உள்ள பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 30க்கும் 40க்கும் இடையில நமக்கு 36 மட்டும் தான் இருக்கு இல்லையா? So the perfect square number between 30 and 40 is 36. Okay, the perfect square number between 30 and 40 is 36. Next, find the perfect square numbers between 50 and 60. 50க்கும் 60க்கும் இடையில என்ன perfect square number இருக்குன்னு கேட்டிருக்காங்க. So 50க்கும் 60க்கும் இடையில நமக்கு perfect square numbers இல்ல இல்லையா? So there are no perfect square numbers between 50 and 60. 49 இருக்கு, அதுக்கப்புறம் 64 தான். So there are no perfect square numbers between 50 and 60. Okay, va? Next, properties of square numbers பார்க்கலாம். ஸ்கொயர் நம்பர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு நம்பரை அதே நம்பரால மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சர் வருதோ அதுதான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, ஆல் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் end with 0, 1, 4, 5, 6 or 9 at units place. They never end with 2, 3, 7 or 8 at units place. யூனிட் பிளேஸ்ன்றது எது? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 4 டிஜிட் நம்பர் எழுதுறோம்னா ரைட் சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன டிஜிட் இருக்கோ அதுதான் யூனிட் பிளேஸ் இல்லையா? பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரோட யூனிட் பிளேஸ்ல 2, 3, 7, 8 வராது. ஓகேவா? ஒரு நம்பர் வந்து 2, 3, 7 or 8 இந்த 4 நம்பர்ஸ்ல ஏதாவது ஒரு நம்பர்ல எண்ட் ஆயிருந்ததுன்னா that number is not a perfect square. ஓகே, இப்போ இந்த டேபிள்ல பார்த்தோம்னா 1ல இருந்து 20 வரைக்கும் அதோட ஸ்கொயர்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயர் நம்பர்ஸை மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். 1, 4, 9, 16, 25, 36, 49, 64, 81, 100. இதுல எல்லாமே எண்டிங் நம்பர்ஸ் பார்த்தோம்னா 2, 3, 7, 8 வரல இல்லையா? 11 to 20யோட ஸ்கொயர்ஸ் செக் பண்ணாலும்
இந்த 1 4 9 6 5 6 9 4 1 0 இந்த நம்பர்ஸ் தான் யூனிட் பிளேஸ்ல இருக்கு. 2 3 7 8 யூனிட் பிளேஸ்ல இல்ல. ஓகேவா? சோ நமக்கு ஒரு நம்பர் கொடுத்து செக் வெதர் திஸ் நம்பர் இஸ் a perfect square or not ன்னு கேட்டிருந்தாங்கன்னா 2 3 7 8ல எண்ட் ஆயிருந்ததுன்னா நம்ம அதுக்கு ஆன்சர் என்னன்னு எழுதணும். the given number is not a perfect square number ன்னு எழுதணும். ஓகேவா? all the numbers that end with 0 1 4 5 6 or 9 at units place are not perfect squares. they may or may not be. இப்போ perfect square numbers வந்து end ஆகிறது 0 1 4 5 6 9 இந்த நம்பர்ஸ்ல தான் end ஆகும். ஆனா இந்த நம்பர்ஸ்ல end ஆகிற எல்லா நம்பருமே perfect square numbers ன்னு கேட்டாங்கன்னா no. for example இப்போ நான் 31 ன்னு ஒரு நம்பர் எழுதுறேன். this is not a perfect square. ஆனா 1ல end ஆகுது. ஆனா this is not a perfect square. அதே மாதிரி நான் 45 ன்னு ஒரு நம்பர் எழுதுறேன். இது 5ல end ஆகுது but this is not a perfect square. 66 ஒரு நம்பர் எழுதுறேன். இது வந்து 6ல தான் end ஆகுது but this is not a perfect square. ஓகேவா? சோ ஒரு நம்பர் perfect square நம்பரா இருந்ததுன்னா அது 0 1 4 5 6 or 9ல தான் end ஆகும். ஆனா இந்த நம்பர்ஸ்ல end ஆகுற எல்லா நம்பர்ஸுமே நம்ம perfect square நம்பர்ஸ்னு சொல்ல முடியாது. ஓகேவா? புரியுதா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ்? நெக்ஸ்ட் இந்த சம் ட்ரை பண்ணலாம். can we say whether the following numbers are perfect square? how do we know? perfect square numbers 2 3 7 8ல end ஆகாது இல்லையா? 2 3 7 8 இந்த நம்பர்ஸ்ல end ஆகாது. ஓகே. ஃபர்ஸ்ட் சம் வந்து 1057. it ends with 7. it has 7 at units place. so this is not a perfect square. 1057 is not a perfect square because it ends with 7. 7ல end ஆகக்கூடாது. 2 3 7 8ல இந்த நாலு நம்பர்ல எதுல end ஆனாலும் that is not a perfect square. next number is 23,453. this is also not a perfect square because it ends with 3 இல்லையா? 3ல end ஆகுது. 2 இருந்தாலும் சரி 3 இருந்தாலும் சரி 7 இருந்தாலும் 8 இருந்தாலும் that number is not a perfect square. 23,453 is not a perfect square because it ends with 3. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்பர் செக் பண்ணலாம். 7,928 இதுவும் 8ல end ஆகுது. so 8ல end ஆனாலும் that number is not a perfect square. next number 2,22,222 ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. this number is also not a perfect square because it ends with 2. ஓகேவா? so 2 3 7 8 இந்த நாலு நம்பர்ல எந்த நம்பர்ல end ஆயிருந்தாலுமே that number is not a perfect square. next number 1069. இப்போ இந்த நம்பர் வந்து 9ல end ஆயிருக்கு இல்லையா? perfect square numbers 9ல end ஆகும். but 9ல end ஆகிற எல்லா நம்பர்ஸுமே perfect squareஆன்னு கேட்டா இல்ல. so it may or may not be a perfect square number. ஓகேவா? so 1069 may or may not be a perfect square as it ends with 9. ஒரு நம்பர் perfect square இல்லையான்னு find out பண்றதுக்கு மெத்தட்ஸ் இருக்கு. we will see it later. okay? next 2061. இந்த நம்பர் 1ல end ஆயிருக்கு இல்லையா? so this number may or may not be a perfect square because it ends with 1. so 2 3 7 8ல end ஆயிருந்தா நம்ம கன்ஃபார்மா சொல்லிரலாம் they are not perfect square numbers. 0 1 4 5 6 9 இதுல end ஆயிருந்தா they may or may not be a perfect square numbers. we have to check. okay? அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ்னு we will see later. இப்போ யூனிட் டிஜிட் ஆஃப் த நம்பர் அதோட ஸ்கொயர். ஸோ ஒரு நம்பர் வந்து 0ல end ஆயிருந்தா அதோட ஸ்கொயரும் 0ல தான் end ஆகும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 10ன்னு எடுத்துக்கலாம். 10 வந்து 0ல end ஆயிருக்கு இல்லையா? 10ஓட ஸ்கொயர் என்ன வரும்? 100ஆ? ஸோ இதுவும் 0ல தான் end ஆகும். ஸோ ஒரு நம்பர் 0ல end ஆனா அதோட ஸ்கொயர் நம்பரும் 0ல தான் end ஆகும். ஓகேவா? ஒரு நம்பர் 1 or 9ல end ஆச்சுன்னா அதோட ஸ்கொயர் நம்பர் வந்து 1ல end ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 11 எடுத்துக்கலாம். 11ஓட ஸ்கொயர் நம்பர் வந்து 121. 9ஓட ஸ்கொயர் நம்பர் வந்து 81. ஸோ இது ரெண்டுமே 1ல தான் end ஆகுது இல்லையா? ஸோ ஒரு நம்பர் வந்து 1ல இல்லைன்னா 9ல end ஆனா அதோட ஸ்கொயர் நம்பர் 1ல end ஆகும். ஓகே? ஒரு நம்பர் 2லயோ இல்ல 8லயோ end ஆனுச்சுன்னா அதோட ஸ்கொயர் நம்பர் வந்து 4ல end ஆகும். இப்போ 12 எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஸ்கொயர் வந்து 144 இல்லையா? ஸோ 4ல end ஆகுதா? அதே போல நம்ம 8 எடுத்துக்கிட்டோம்னா 64 இதுவும் 4ல end ஆகுது. ஸோ ஒரு நம்பர் 2லயோ 8லயோ end ஆனா அது 4ல end ஆகும். ஓகே? 3
or 7ல end ஆகும்போது அது 9ல end ஆகும். அதே போல given number வந்து 4 or 6ல end ஆகும்போது அதோட ஸ்கொயர் வந்து 6ல end ஆகும். ஒரு நம்பர் 5ல end ஆச்சுன்னா அதோட ஸ்கொயரும் 5ல தான் end ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 5னா 5 5s are 25. 25 இது 5ல end ஆகுது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு 22ன்னு ஒரு நம்பர் கொடுத்து இதோட ஸ்கொயர் நம்பர் எதுல எண்ட் ஆகும்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம இந்த யூனிட் டிஜிட்ல என்ன நம்பர் இருக்கோ அதை மட்டும் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 2 2s are 4. அப்போ 4ல எண்ட் ஆகும். ஸ்கொயர் நம்பர் வந்து 4ல எண்ட் ஆகும். 23 நம்பர் கொடுத்திருந்தாங்கன்னா இதோட ஸ்கொயர் நம்பர் எந்த நம்பர்ல எண்ட் ஆகும்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த யூனிட் டிஜிட்ல உள்ள நம்பரை மட்டும் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 3 3s are 9 இல்லையா? சோ அதோட ஸ்கொயர் நம்பர் வந்து 9ல எண்ட் ஆகும். இப்ப 24 4ல எண்ட் ஆச்சுன்னா இந்த 4 மட்டும் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 4 4s are 16 அப்ப 6ல எண்ட் ஆகும். சோ இதோட ஸ்கொயர் நம்பர் வந்து 6ல எண்ட் ஆகும். 25னா 5ல எண்ட் ஆச்சுன்னா அதே 5ல தான் ஸ்கொயர் நம்பர் எண்ட் ஆகும். ஓகேவா? இப்ப 26னா 6 6 are 36 இல்லையா? சோ 36ல யூனிட் பிளேஸ் வந்து 6. சோ 6ல எண்ட் ஆகும். 6ல எண்ட் ஆகுற நம்பர் வந்து ஸ்கொயர்லயும் 6ல தான் எண்ட் ஆகும். இப்ப 27னா 7 7s are 49. சோ இதோட யூனிட் பிளேஸ் வந்து 9 சோ இந்த நம்பர் வந்து 9ல எண்ட் ஆகும். 7ல நம்பர் எண்ட் ஆச்சுன்னா அதோட ஸ்கொயர் நம்பர் வந்து 9ல எண்ட் ஆகும். இப்ப 28னா 8 8s are 64 சோ 64ல யூனிட் பிளேஸ் என்ன 4. சோ ஒரு நம்பர் 8ல எண்ட் ஆச்சுன்னா அதோட ஸ்கொயர் நம்பர் வந்து 4ல எண்ட் ஆகும். இப்ப 29னா 9 9s are 81 இல்லையா? இதோட யூனிட் பிளேஸ் வந்து 1. சோ ஒரு நம்பர் 9ல எண்ட் ஆச்சுன்னா அதோட ஸ்கொயர் நம்பர் 1ல எண்ட் ஆகும். புரியுதா? எப்பவுமே ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதோட ஸ்கொயர் நம்பர் எதுல எண்ட் ஆகும்னு கேட்டிருந்தாங்கன்னா அந்த கிவன் நம்பரோட யூனிட் பிளேஸ்ல என்ன இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணுங்க. அதுல ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர்ல யூனிட் பிளேஸ்ல என்ன நம்பர் இருக்கோ அதுதான் வந்து ஸ்கொயரோட யூனிட் டிஜிட்ல வரும். ஓகேவா? வாட் வில் பி தி ஒன்ஸ் டிஜிட் இன் தி ஸ்கொயர் ஆஃப் தி ஃபாலோயிங் நம்பர்ஸ்? இங்க சில நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த நம்பரோட ஸ்கொயர்ல யூனிட் டிஜிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. The ones digit in the square of 1234. இப்போ இதுல யூனிட் பிளேஸ்ல என்ன நம்பர் இருக்கு? 4 இருக்கா? சோ 4 4s are 16 சோ 16 ஓட யூனிட் பிளேஸ் வந்து 6 சோ இந்த 6 இங்க எழுதணும். The ones digit in the square of 1234 is 6. Next number, the ones digit in the square of 26,387. இது எதுல எண்ட் ஆகுது? இதோட யூனிட் பிளேஸ்ல என்ன நம்பர் இருக்கு? 7 இருக்கா? சோ 7 7s are 49 so இந்த 49 ஓட யூனிட் பிளேஸ்ல 9 இருக்கா? The square of this number ends with 9. Next number பார்க்கலாம். The ones digit in the square of 52,698. இதுல யூனிட் பிளேஸ் வந்து 8 இருக்கா? 8 8s are 64. அப்போ யூனிட் பிளேஸ்ல என்ன நம்பர் இருக்கு? 4 இருக்கா? So the square of this number has 4 in the ones digit. Next ஒரு நம்பர் 0ல எண்ட் ஆனா அதோட ஸ்கொயரும் 0ல தான் எண்ட் ஆகும். ஓகேவா? ஒரு நம்பர் 2ல எண்ட் ஆச்சுன்னா அதோட ஸ்கொயர் நம்பர் எதுல எண்ட் ஆகும்? 2 2s are 4 சோ 4ல எண்ட் ஆகும். The ones digit in the square of 9106. So last digit யூனிட் டிஜிட் என்ன இருக்கு? 6 இருக்கா? 6 6 are 36. So அதோட யூனிட் டிஜிட் வந்து 6. The square of this number has 6 in the units place. ஓகேவா? ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதோட ஸ்கொயர்ல யூனிட் பிளேஸ் என்ன வரும்னு கேட்டாங்கன்னா அந்த given நம்பரோட யூனிட் பிளேஸ்ல என்ன நம்பர் இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. அதுல ஒன்ஸ் டிஜிட் என்ன வருதோ அதை எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். ஸ்கொயர் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஈவன். ஸ்கொயர் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஆட். ஆட் நம்பர்ஸோட ஸ்கொயர் ஆடா தான் இருக்கும். ஈவன் நம்பர்ஸோட ஸ்கொயர் வந்து ஈவனா இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரீவியஸ் டேபிள்லயே பார்க்கலாம். இப்போ இந்த டேபிள்ல பார்த்தோம்னா 11 11 ஆட் நம்பரா? அதோட ஸ்கொயர் 121 அதுவும் ஆட் நம்பர். 12 வந்து ஈவன் நம்பர் இல்லையா? அதோட ஸ்கொயர் வந்து 144 அது ஈவன் நம்பர். அதே போல 13 ஆட் நம்பர் அதோட ஸ்கொயர் 169 ஆட் நம்பர். 14 ஈவன் நம்பர் அதோட ஸ்கொயர் 196 ஈவன் நம்பர். அதே போல இங்க 18 எடுத்துக்கிட்டோம்னா 324 அதோட ஸ்கொயர் அதுவும் ஈவன் நம்பர். 19 வந்து ஆட் நம்பர் அதோட ஸ்கொயர் வந்து 361 அதுவும் ஆட் நம்பர். ஈவன் நம்பரோட ஸ்கொயர் ஈவனா தான் இருக்கும். ஆட் நம்பரோட ஸ்கொயர் ஆட் நம்பரா தான் இருக்கும். ஓகே? சோ இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க? The square of which of the following numbers would be an odd number or an even number? Why? இப்போ 727 கொடுத்திருக்காங்க. 727 ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? ஆட் நம்பர். சோ அதோட ஸ்கொயரும் ஆட் நம்பரா தான் இருக்கும் இல்லையா? The square of 727 and 269 are odd numbers because 727 and 269 are odd numbers.
இந்த given 4 நம்பர்ஸ்ல 727 269 ஆட் நம்பர்ஸ். சோ அதோட ஸ்கொயரும் ஆட் நம்பர்ஸ் தான் இருக்கும். அதே போல 158 1980 ஈவன் நம்பர்ஸ். சோ இந்த ரெண்டு நம்பர்ஸோட ஸ்கொயரும் ஈவன் நம்பர்ஸா தான் இருக்கும். ஓகேவா? The square of 158 and 1980 are even numbers because 158 and 1980 are even numbers. ஓகேவா? Next property பார்ப்போம். The number of zeros at the end of a perfect square is always even. எப்பவுமே ஒரு perfect square நம்பர்ல எண்டிங்ல ஜீரோஸ் இருந்ததுன்னா அது ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸா தான் இருக்கும். ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்காது. ஓகேவா? இப்போ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அட் த எண்ட் ஆஃப் ஏ நம்பர், ஒரு நம்பர் நமக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அதுல எண்டிங்ல 1 0 இருந்ததுன்னா அதோட ஸ்கொயர்ல வந்து 2 zeros வந்துடும். இப்ப 10ன்னு ஒரு நம்பர் எடுத்திருக்கோம், இதோட எண்டிங்ல ஒரு ஜீரோ தான் இருக்கு இல்லையா? ஆனா அது ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 100 வருது, 2 zeros ஆயிருதா? சோ கிவன் நம்பர்ல 1 0 இருந்தா அதை ஸ்கொயர் பண்ணோம்னா அதுல வந்து நமக்கு 2 zeros வரும். நமக்கு கிவன் நம்பர்ல 2 zeros இருந்ததுன்னா அதை ஸ்கொயர் பண்ணும்போது அது 4 zeros ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் 200ல எண்டிங்ல 2 zeros இருக்கா? இதை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும்? 40,000 வரும். சோ 40,000ல நமக்கு 4 zeros இருக்கு இல்லையா? சோ 2 zeros இருந்தா அதை ஸ்கொயர் பண்ணும்போது அது 4 zeros ஆயிரும். அதே போல 3 zeros இருந்தா 6 zeros ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் 5000. இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர்ல 6 zeros இருக்கு இல்லையா? சோ 5000ல 3 zeros இருக்கு, அதை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு வர்ற ஆன்சர்ல 6 zeros இருக்கு. சோ நமக்கு கிவன் நம்பர்ல எத்தனை ஜீரோஸ் இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணும்போது அது அப்படியே டபுள் ஆயிரும். எப்பவுமே ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ல நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து ஈவனா தான் இருக்கும். ஓகேவா? இப்போ what will be the number of zeros in the square of the following numbers? First sum பார்க்கலாம். The given number is 60. இதுல எத்தனை ஜீரோ இருக்கு? given numberல 1 0 இருக்கு இல்லையா? சோ number of zeros in the square of 60 வந்து 2. 1 0 இருந்தா ஸ்கொயர் பண்ணும்போது 2 zeros ஆயிரும். So number of zeros in the square of 60 is equal to 2. Next, what will be the number of zeros in the square of 400? 400ல 2 zeros இருக்கு. So அப்ப அதை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது 4 zeros ஆயிரும் இல்லையா? So number of zeros in the square of 400 is 4. ஓகேவா? given நம்பர்ல எத்தனை zeros இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணும்போது அது அப்படியே டபுள் ஆயிரும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். நம்பர்ஸ் between square numbers. ரெண்டு ஸ்கொயர் நம்பர்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா அதுக்கிடையில எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். There are 2n non-perfect square numbers between the squares of n and n plus 1. இப்போ 2 ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ நம்ம n is equal to 2 எடுத்துக்கலாம். n plus 1ன்றது 3 இல்லையா? n plus 1 is equal to 3. சோ 2 ஸ்கொயருக்கும் 3 ஸ்கொயருக்கு இடையில எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ 2 ஸ்கொயர்ன்றது 4ஆ? 3 ஸ்கொயர்ன்றது 9 இல்லையா? சோ 4க்கும் 9க்கு இடையில எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 4, 5, 6, 7, 8, 9. So 4க்கு 5க்கு இடையில எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 1, 2, 3, 4 நம்பர்ஸ் இருக்கா? ஓகே. இங்க n என்ன வேல்யூ இருக்கு? n வந்து நம்ம 2 எடுத்திருக்கோமா? So there are 2n non-perfect square numbers between the squares of the numbers n and n plus 1 கொடுத்திருக்காங்க. அப்ப n என்ன வேல்யூ? 2வா? அப்ப 2n என்ன வேல்யூ? 2n is equal to 2 into 2. அப்ப 4 ஆன்சர் வருதா? சோ நமக்கு கரெக்டா 4 நம்பர்ஸ் கிடைச்சிருக்கா? ஓகேவா? அதே மாதிரி நம்ம ஸ்கொயர் ஆஃப் 4க்கும் ஸ்கொயர் ஆஃப் 5க்கு இடையில எத்தனை நான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். n is equal to 4, n plus 1 is equal to 5. சோ 4 ஸ்கொயருக்கும் 5 ஸ்கொயருக்கு இடையில எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? அப்ப என்ன ஆன்சர் வரும்? 2n ன்னு வருமா? சோ 2n is equal to 2 into 4. This is equal to 8. So 2 into 4 is equal to 8. அப்போ there are 8 non-perfect square numbers between the squares of 4 and 5. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 4 ஓட ஸ்கொயர் வந்து 16ஆ? 5 ஓட ஸ்கொயர் வந்து 25 இல்லையா? So 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. அப்ப எத்தனை நம்பர் வருது? 16க்கும் 25க்கு இடையில எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 நம்பர்ஸ் இருக்கா? So we are getting 8. 2n is equal to 8. ஓகேவா? சோ நமக்கு அடுத்தடுத்து ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்து அதோட ஸ்கொயருக்கு இடையில எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம இந்த 2n ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? How many natural numbers lie between 9 square and 10 square? சோ 9 ஸ்கொயருக்கும் 10 ஸ்கொயருக்கு இடையில எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சோ நம்ம என்ன படிச்சோம்?
there are 2n natural numbers between n square and n plus 1 square இல்லையா 9 ஸ்கொயருக்கும் 10 ஸ்கொயருக்கும் இடையில கேட்டிருக்காங்க அப்போ n is equal to 9 n plus 1 is equal to 10 there are 2n natural numbers lie between n square and n plus 1 square இல்லையா so அப்போ 2n is equal to 2 into 9 this is equal to 18 so there are 18 natural numbers lie between 9 square and 10 square okay va next how many numbers lie between 11 square and 12 square னு கேட்டிருக்காங்க அப்போ n is equal to 11 n plus 1 is equal to 12 அப்ப நம்ம 2n find out பண்ணணும் இல்லையா 2n is equal to 2 into 11 that is equal to 22 so there are 22 natural numbers lie between 11 square and 12 square okay va how many non-square numbers lie between the following pairs of numbers natural numbers னு கேட்டிருந்தாலும் non-square numbers னு கேட்டிருந்தாலும் இதே ஃபார்முலா தான் ஓகேவா 2n first subdivisionல how many non-square numbers are there between 100 square and 101 square னு கேட்டிருக்காங்க so நம்ம இதுல n is equal to 100 n plus 1 is equal to 101 னு எடுத்துக்கணும் now we have to find out the value of 2n where n is equal to 100 so 2n னா 2 into 100 னு வரும் இல்லையா so 2 into 100 is equal to 200 so non-square numbers between 100 square and 101 square there are 200 non-square numbers between 100 square and 101 square okay next என்ன கேட்டிருக்காங்க 90 square க்கும் 91 square க்கும் கேட்டிருக்காங்க இல்லையா so non-square numbers between 90 square and 91 square is equal to 2 into 90 because n is equal to 90 2 into 90 is equal to 180 okay va next non-square numbers between 1000 square and 1001 square இங்க வந்து n 1000 இல்லையா so 2n னா 2 into 1000 that is equal to 2000 ஓகேவா இப்படிதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இது கிளியரா இருக்கா so இது வரைக்கும் சொன்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க ரிமைனிங் ப்ராப்பர்ட்டிஸை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் thank you children thanks for watching